சரவண பெருமான், தமிழ்நாடு தனக்கான கல்விக் கொள்கையின் மூலமாக வளர்ச்சி பெற்று கொண்டு இருக்கிறது, தன்னிறைவான வளர்ச்சி. இப்போ ஏன் தேசிய கல்விக் கொள்கை தேவை, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பேரில் மாநில கல்வி வளர்ச்சிக்கான நிதியெல்லாம் நீங்கள் தடுத்து வைக்கிறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். நியூஸ் 7 குழுமத்தில் ரெனியார் உங்களுக்கும் அனைத்து சக கருத்துரையாளர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது இருமொழி கொள்கையில் தமிழகம் வளர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்குன்னு பயன்படுத்திகிட்டு இருக்க மொழி ஆங்கிலம் தான் தமிழகத்தில். இதை வச்சு தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம். வளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக இண்டஸ்ட்ரி அஸ்வினி வைசவ் கூட சொல்லியிருக்காரு, தென் மாநிலங்கள் பெருவாரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவில் இருக்காங்க. ஏன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ரினியூபிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், ரிசர்ச்சில் இருந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், 2000 2006-08 வரைக்குமே நல்லா பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் தமிழகம் தான் வேர்ல்டுலேயே விண்ட் எனர்ஜியில் செகண்ட் பிளேஸில் இருந்தது தமிழகம். சரி, புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, தமிழ்நாடு தங்கி போச்சு. சீனா ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க விண்ட் எனர்ஜி. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்க கம்பேரிட்டிவ்லி எந்த மாநிலம் கல்வியில மிகச்சிறந்து முன்னோடி மாநிலமா இருக்கு? அதாவது முன்னோடி மாநிலங்கள்னு கல்வியில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மகாராஷ்டிராவை ஆக்ஸ்போர்ட் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு மகாராஷ்டிரா. நான் ரொம்ப டிஃபிகல்ட்டியா வரல, நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருக்கிறது. தமிழ் ஆங்கிலத்தின் மூலமாக நிறைவான கல்வியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நிறைவான புரிதலை அறிந்திருக்கிறோம், அறிவியல் நூல்களை கற்றிருக்கிறோம், மருத்துவ நூல்களை கற்றிருக்கிறோம். மும்மொழியினால என்ன பெற முடியும்னு சொல்லிருங்க. இல்ல, மும்மொழினால நீங்க இப்போ ஐயா கூட சொன்னார் 32 மொழிகளை பேசுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மாணவன், இந்தியாவில் இருக்க மாணவன் 400 மொழியை பேசுறான், கத்துக்கிட்டு இருக்கான். அதாவது இதெல்லாம் என்னன்னா மொழி கத்துக்கிறது இல்ல, நான் சப்ஜெக்ட் புரோஜனன்றது வர்த்தக ரீதியாக. இப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடியும் தமிழன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அங்க போய் கிரீக்க மொழி பேசி இருக்கிறவன் தமிழன். ஆங்கில மொழி அந்த காலத்துல பேசின பிரகிருதி மொழி, இப்ப ஆவுதி மொழின்னு அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, யூபியில முதல் முறையா பேசப்பட்ட அந்த மொழி, அது மாதிரி போஜ்பூரி மொழி, எல்லா மொழிகளையும் கரிகால சோழன் எப்போ இமாலய மலையில அங்க இந்த இது சேரன் கொடியை நாட்டினானோ அன்னைக்கே காஷ்மீரி மொழி கூட பேசினதான் கருதப்படுகிறது. அரசர்கள் இருமொழி கொள்கையில என்ன தப்பு இருக்கு சார்? இருமொழி கொள்கையால தமிழகம் முன்னேறி இருக்கு. மும்மொழி கொள்கையை நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு நிதியை தடுக்கிறீங்க. தமிழகம் மென்மேலும் வளரணும்னு தான் நாங்க சொல்றோம் சார். இன்னைக்கு தமிழகத்துல கொரியன் இன்னொரு மொழி வர்றதுனால எப்படி வளர்ந்துரும் நினைக்கிறீங்க? நேஷனல் டேன்னு சென்னையில செலிப்ரேட் பண்றாங்க. ஜாப்பனீஸ் கம்பெனிக்காரங்க ஜாப்பனீஸ் லெனின் சார் முதல் சுற்றுல சொன்னதுக்கு வரேன். யூபில ஏதோ ஒரு கிராமத்துல தமிழ் விருப்ப பாடம்னு கேக்குறாங்க, எப்படி கொடுப்பீங்க? சரி, இன்னைக்கு அற்புதமா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் அண்ணன் சொன்னாரு தமிழ் கத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு. வணக்கம் என்ற வார்த்தையில இருந்து போதுமா சார்? கிட்டத்தட்ட ஒரு 1000 வார்த்தைகளை புகுத்தி இன்னைக்கு 1.5 லட்சம் மாணவர்கள் யூபியில தமிழை கத்துக்கிட்டு இருக்காங்க. நான் காஷ்மீர் பகுதியில் இங்கே போயிட்டு வந்தேன். நம்மளுடைய காஷ்மீரை தாண்டி இருக்கக்கூடிய கட்ராவை தாண்டி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல ஆர்மி ஸ்கூல் இல்லாமல் லோக்கல் ஸ்கூல்லையும் தமிழை கற்றுக் கொடுக்குறாங்க. 5% 10% தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்தியா முழுக்க தமிழை கத்துக்கிறதுக்கான முயற்சிகள் மாநில தலைநகர்ல ஒரு பள்ளியில கற்றுக் கொடுக்கலாம். மாநில தலைநகர்ல ஒரு பள்ளியில கற்றுக் கொடுக்கலாம். பள்ளிக்கூடங்களே தமிழாசிரியர் போடலங்க. தமிழாசிரியரே கிடையாது. எந்த புத்தகங்களை கூட தமிழ்நாடு கவர்மெண்டோட புத்தகம் தான் பயன்படுத்துறாங்க. நீங்க எடுத்து பாருங்க. மாநிலத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேயே எங்க போட்டிருக்காங்க? அதுதாங்க. அசோக் நகர் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன். அசோக் நகர் பள்ளியில தமிழ் ஆசிரியர் இருக்காரான்னு கேட்டு சொல்லுங்க. அதே போல இங்க நம்ம ஐஐடி பக்கத்துல ஒண்ணு இருக்கு, கேந்திரிய வித்யாலயா. இது ரீதியா ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் எஜுகேஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆசிரியரை அமர்த்தணும்னு சொன்னா
அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். இல்ல அந்த அதெல்லாம் salary-க்கு அவங்க சப்ஜெக்டிவ் வரமாட்டாங்க. சப்ஜெக்டிவ் சார். நீங்க அந்த நிதியா கொடுத்தா salary-ல அவங்க தமிழ்நாடு அரசு பாத்துக்க போகுது. வரமாட்டாங்கன்னு முதல்வர் ஐயா கூட என்ன சொன்னார்னா, திண்ணை பள்ளிகள் வீடுதோறும் இருக்கவங்க வந்து நீங்க வந்து டியூஷன் மாதிரியான ஒரு பள்ளி ஓர் மாணவன் பள்ளி காலத்துக்கு அப்படின்னு ஏற்ற நடத்துங்க புதிய அப்படின்னு வடிவங்களை சொல்லியிருந்தாங்க. கொண்டு திட்டம் போறாங்க. போட்டாங்க. நல்ல வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஆனா அது செயல்முறையில வந்திருக்கான்னா வரல. எங்க புரியுதுங்களா? வரல இங்க தமிழகத்துல அவங்க திட்டம் போட்டதோட இருக்கு. சார்? நிதி புரியுதுங்களா? கொடுக்கல சார். திண்ணை எவ்வளவு பள்ளிகள் பெண்டிங் அப்படின்னு இருக்குல்ல? சொல்லி ஒரு 2020 ஆசிரியர் ஒரு மாணவன் அப்படின்றது இது சார், போட்டாங்களா 2023 இல்லையா? அறிவிச்சாங்களா இல்லையா? 24ஆம் காலகட்டத்துல நீங்க 4ஆம் கட்ட நிதியே கொடுக்கல. 2024 25ல நிதி- முழுமையா நிதி நீங்க நீங்க கொடுக்கல சொல்றீங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்க. சார். எல்லாத்துலயும் வேண்டாம், நிதி கொடுக்கலன்னு வேண்டாம், நம்ம சொன்னீங்க. GST குள்ள போக வேண்டாம். இப்போ வந்து சார், பாத்தீங்கன்னா சரவண பெருமாள் இருங்க, சார், இருங்க. இருங்க, நான் சொல்லி கல்விக்குள்ளத முடிச்சிடுறேன். மட்டும் நம்ம ஊரக பாத்துருவோம். வேலைவாய்ப்பு இன்னொரு திட்டம் விவாதத்தை வந்து நம்ம கட்டமைக்க முடியாதீங்க. அதாவது கல்விக்குள்ளதுல மட்டும் பதில் சொல்லுங்க. இருங்க சார். எது சார்? கல்விக்குள்ள நிதியை ஏன் கொடுக்கலங்கிறதுல மட்டும் பதில் சொல்லுங்க. அதுதான் சார். நீங்க வந்து 33 மாநிலங்கள்ல வந்து மீட்டிங் போடுறாங்க. NEP-ல வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. நீ மும்மொழி கொள்கையில வந்து நீங்க மும்மொழி கொள்கையில எங்களால் ஏத்துக்க முடியாது. தமிழகம் வந்து நாங்க பார்டர் ஏரியால ஓசூர் தர்மபுரியில கன்னடம் பேசுவோம், நாங்க தெலுங்கு பேசுவோம். இல்ல இந்த பக்கத்துல வந்து தடா பகுதியில் இருக்கக்கூடிய அத்திப்பட்டு இந்த கிராமங்கள்ல தெலுங்கு தான் பேசுவோம். அப்ப மும்மொழி கொள்கையில ஆங்கிலம் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. நாங்க அந்த பகுதியில் இருக்கவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பகுதியில் எங்க கிராமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்னமனூர் பக்கத்துல இது மேகமலை பக்கத்துல எங்க கிராமத்துல 3 பாஷை பேசப்படுகிறது. தெலுங்கு, தமிழ், அப்புறம் வந்து கன்னடம். இது மும்மொழி கொள்கையா இருக்கக்கூடிய கிராமம் எங்க கிராமம். தேனி பக்கத்துல சின்னமனூர் பக்கத்துல புத்தம்பட்டின்னு ஒரு கிராமம், அப்பிப்பட்டி புத்தம்பட்டி. இது மாதிரி மும்மொழி கொள்கை நீங்க வந்து திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க வந்து மும்மொழி கொள்கை ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கு. ஏன் உருது வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அது மும்மொழி கொள்கையில இருக்கு. தமிழ்நாட்டில் பரவலாக இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உருது நடத்துகிறாங்க, அரபி நடத்துகிறாங்க, பல இதில் நடத்திட்டு தான் இருக்காங்க பள்ளிகளில். புரியுதுங்களா? ஆகையினால இது வந்து இப்போ ஒரே ஒரு இந்த லாங்குவேஜ் சம்பந்தமா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். லாங்குவேஜ் இல்ல சார். இல்ல, நிதியை language கொடுக்கலனா இல்ல சொல்லி தானே சார் ஆகணும். இப்போ அண்ணன் சொன்னார் ஆவுதின்ற லாங்குவேஜ், சமஸ்கிருதம் அப்படின்லாம் சொன்னார். ஹிந்தின்றது ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, மெயின் பிரச்சனை நீங்க நிதி கொடுக்கலனா தமிழ்நாடு என்ன செய்யுங்கிறதா சார், சார் நீங்க பிரச்சனை. ஒத்துக்கிட்டீங்களா சார்? அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன்? நாங்க வந்து அதுக்கான ஆவணத்தை கொடுங்க. PMC-ல வந்து நாங்க வந்து கையெழுத்திட தயார் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா? எங்க சொல்லிருக்காங்க? எங்க சொல்லிருக்காங்க? சொன்னா 3 மாநிலங்கள் ஒத்துக்கல. இப்ப கேரளா, அதை மறுத்திருக்காங்கன்னு டாக்டர் ராமசுப்ரமணியன் சொல்றாரு. கிடையாது. தமிழகம், வெஸ்ட் பெங்கால். டாக்டர் ராமசுப்ரமணியன் மறுத்தார்ல. யார் மறுத்தாரு? இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த மீட்டிங் நடக்கும்போது இது நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சமகிர சிக்ஷா அபியான்ன்றது வந்து சர்வ சிக்ஷா அபியான் வரும்போதே இதனோட அடிப்படை திட்டத்தை மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி மன்மோகன் சிங் பீரியட்ல வந்து ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு தான் அமைத்து அதற்கு பிற்பாடு இங்க மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சமகிர சிக்ஷா அபியான் சர்வ சிக்ஷா அபியான சமகிர சிக்ஷா அபியானை மாத்திருக்காங்க. அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் அடிப்படைகள் கட்டமைக்கப்பட்டு விட்டது. சரி, ராமசுப்ரமணியம் குறுக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வந்தாரேன். டாக்டர் ராமசுப்ரமணியம் இல்ல ராமசுப்ரமணியம் சார் ஒரு நிமிஷம். சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது வேற, சமகிர சிக்ஷா அபியான்ங்கிறது வேற. சர்வ சிக்ஷா அபியான் என்பது அனைவருக்கும் கல்வி என்பது. சமகிர சிக்ஷா அபியான்ல எல்லாருக்கும் கல்வியை தாண்டி 3வது லாங்குவேஜா வரணும், அதுவும் குறிப்பாக ஹிந்தி வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சொல்றாங்க. எப்படி சார் அது பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. மும்மொழி கொள்கை அதாவது அந்தந்த மும்மொழி கொள்கை ஒதுக்க முடியாதுங்கிறாங்க. சரி சார் ஒரு நிமிஷம். அதாவது மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா அதுல என்ன ஹிந்திய வேற என்ன வர போறது? வேற என்ன? இப்ப அவர் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொல்றாரு சரவண பெருமாள், அவர் வந்து இங்க உருது பேசுறாங்க, அங்க கன்னடம் பேசுறாங்கன்னா அந்த மாதிரிக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் given by the government of தமிழ்நாடு. அந்த பரவாயில்ல, அங்க அந்த இடத்துல வேற வழி கிடையாது. சிறுபான்மையினருக்கான உரிமை இங்கேயும் சொல்லக்கூடாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. தமிழ் இருக்காதுங்க. அறிவிக்கப்படுறதெல்லாம் கிடையாது. அங்க வந்து தேவையா இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க 2 மொழியாக என்ன வேணாலும் அதர் தான்
இங்கிலீஷ் வேற ஏதாவது லாங்குவேஜ் வச்சுக்கணும் தான் சொல்றாங்க. அடுத்ததாக இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுனால நமக்கு என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படுறதுன்னா 40 லட்சம் மாணவர்கள் அதனால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. 2 லட்சம் டீச்சர்ஸ் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. மூன்றாவதாக இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு ஆர்டிஇ பணம், ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பணம் வரமாட்டேங்கிறது எங்களுக்கு. அதாவது 25% அலோகேட் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமானு அந்த பணத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தால் அப்ப என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சரி, சரவணபெருமாள் சொல்லுங்க. அதாவது சார், அவர் சொல்ற விஷயத்துல இதுல அறிவிக்கப்படாதன்னு கூட சொல்ல வேண்டாம். நம்ம ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கு. நீங்க புதுசா ஒன்றும் இப்போ நீங்க மும்மொழி கொள்கை ஏற்க முடியாதுன்னா சொல்லவே முடியாது. இங்க மொழின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை முன்னிறுத்தி நீங்க பயன்படுத்தி இப்போ கொண்டு போய்க்கு தான் இருக்கணும். இன்னைக்கு வெளி மாநிலத்தில இருந்து நான் எல்லாம் சொல்லி முடிச்சிடறேன் சார். வெளி மாநிலத்தில இருந்து இங்க அழகா 10-15 நாள் தமிழ்ல அழகா பேசுறான். ஆகையினால நீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த மாநிலத்தில் போய் பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க இந்தின்றது ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லா இடங்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மொழிகள் தேவை. அப்படின்னா அந்த 5,90,000 பேர் ஹிந்தி படிக்கிறாங்க சார். ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக அவங்களை யாரையா தடுத்தாங்களா? தடுக்கிறத பத்தி பிரச்சனை சார். பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செயல்படுது சார். நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி, பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் இந்தி பிரச்சார சபா செயல்படுது. சரி, ஆகையினால இந்தி நீங்க பரவலா பேசுறாங்க. அதுதான் விஷயமே ஒழிய நீங்க இங்க கோபாலகிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி திமிர்தட்டி தண்டனை நடந்ததுன்னா இந்தியாவை பிளவுபடுத்தும் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி ஆகிக் கொண்டிருக்கின்றது. சுருக்கமா ராஜகாந்தி, உண்மையான பதிவு, சத்தியமான பதிவு அது. சரி லெனின், சுருக்கமா. மும்மொழி கொள்கை தானே கொண்டு வந்தோம் நாங்க, இந்தியை சொல்லலையே நாங்க. ஆனா 2 பேரும் விவாதத்திலையும் பாத்தீங்கன்னா இந்தியை பத்தி தான் அதிகம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியோட பாசிபிலிட்டிஸ் பத்தியும் அது எவ்வளவு எளிதா இருக்குங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். வரலாற்றுல சொல்லலையே இல்ல, வரலாற்றுல தாரஷிகான்னு ஒரு மன்னர் இருந்தாரு, முகலாய மன்னர். அவரு மொழிகளின் சங்கமத்தை மோடிக்கு முன்னாடியே நடத்தினவர். மோடி நடத்தினது காசி சங்கமம் இல்ல, அவர் தான் உண்மையான காசி சங்கமம். அதுல இங்கிருந்து குமரகுருபர் சென்று இருக்கிறார். தமிழ் மட்டுமே இருந்த குமரகுருபர் இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கொண்டு மிகச்சிறப்பான வாதங்களை வைத்து தமிழின் பெருமையை நிலைநாட்டியவர். எனவே நீங்க ஒன்றும் உபதேசம் சொல்ல வேண்டாம். விஷயம் என்னன்னா, இங்க உடனே அண்ணன் சொல்றாங்க, அதாவது பார்டர் ஏரியாவில் முழுக்க, மாவட்டங்களில் முழுக்க மும்மொழி கொள்கை இல்லை. அது மொழி சிறுபான்மையினருக்கான உரிமை. அதை தமிழ்நாடு அரசு செய்து கேரளாவிலையும் முல்லை பெரியாறு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல தமிழ் மட்டுமே இருக்கு. ஏன்னா அது இருமொழி கொள்கை தான். ஒன்று அவங்க தாய்மொழி தெலுங்கு அல்லது கன்னடம் அல்லது ஆங்கிலம், இது 2 தான். அந்த அடிப்படையில் தான் போகுது. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. உங்க ஊர்லயும் நீங்க போய் கேளுங்க. ஏன்னா கிராமத்தில் நீங்க அங்கேயும் அப்படிதான் இருக்கும். 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அந்த தவறான போயிடக்கூடாது வாதங்கள்ல. எனவே இப்ப என்ன விஷயம்னா, இந்தியா அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி நாடு. மாநிலங்களுக்கு தான் உரிமை. மொழி பண்பாடு என்று வந்தாலும் மாநிலங்களுக்கு தான் உரியது. அப்ப மாநில அரசை கலந்து கொள்ளாமல் நீங்களே ஒரு மும்மொழி கொள்கை கொண்டு வந்து அதை எல்லா மாநிலங்களும் கட்டாயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது காட்டாட்சிக்கான அடிப்படை. கடந்த காலத்துல காங்கிரஸ் அரசு இதே தவறை செய்துதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிகப்பெரும் தோல்வியை சந்திச்சது. நீங்க இதே மேற்கொள்கிறீர்கள் என்றால் எதிர்காலத்துல உங்களுடைய ஆட்சியும் இப்படித்தான் போகும். ஏன்னா அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடுறேன். அடுத்த சுற்றுல நேரம் தரேன்.